விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் 14,000 தொழிலாளர்களைக் கொண்ட ஷிப்பிங் நிறுவனம் நடத்துகிறார் தொழிலதிபரான நாகார்ஜுனா. அவரின் சட்டவிரோத தொழில்களை கவனிக்கும் விசுவாசியாக இருக்கிறார் மஞ்சுமல் பாய்ஸ் புகழ் சவுபின் ஷாகிர். போலீசுக்கு உளவு சொல்பவர்களை துறைமுகத்தில் மற்ற தொழிலாளர்கள் முன்னிலையிலேயே கொடூரமாக கொல்கிறார். விசாகப்பட்டினத்தில் இருக்கும் தனது உயர் நண்பன் சத்யராஜ் மறைவு செய்தி கேள்விப்பட்டு அங்கே செல்கிறார் சென்னையில் மேன்சன் நடத்தி வரும் ரஜினிகாந்த். அப்போது சத்யராஜ் இயற்கையாக இறக்கவில்லை என ரஜினிக்கு தெரிய வருகிறது. அது குறித்து விசாரிக்க இறந்தவர்களை டக்கென எரித்து சாம்பலாக்கும் அதிநவீன ஒரு சேரை கண்டுபிடிக்கும் சத்யராஜ் சூழ்நிலை காரணமாக நாகார்ஜுனாவால் அனுப்பப்படும் பிணங்களை அதில் எரிப்பதும் அதில் சில பிரச்சனைகள் என்றும் ரஜினிக்கு தெரிய வருகிறது. தனது நண்பன் சாவுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சத்யராஜ் செய்து அதே பிணம் எரிக்கும் வேலையை சத்யராஜ் மூத்த மகள் ஸ்ருதிஹாசனுடன் சேர்ந்து செய்கிறார் ரஜினிகாந்த். அவருக்கு பல உண்மைகள் தெரிய வருகின்றன. ஒரு காலத்தில் கூலியாக இருந்த ரஜினிகாந்த் மாறியது ஏன்? அவருக்கும் நாகார்ஜுனாவுக்கும் என்ன பிரச்சனை? சத்யராஜுக்கும் ரஜினிக்குமான நட்பு எப்படிப்பட்டது? விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் நாகார்ஜுனா செய்யும் சட்டவிரோத தொழில் என்ன? சத்யராஜை கொன்றது யார் என கண்டறிந்து பழி வாங்குவதே கூலி படத்தின் மீதி கதை.